அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்தி வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப்பாக வேலை செய்ய விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போது பார்த்தீங்கன்னா ஸ்டீம் லைன் இப்போ ஒர்க்கிங் ப்ராசஸ்ங்க. ஸ்டீம் லைனில் வந்து என்னென்ன வால்வ் போட்டிருக்கோம். அப்போ வந்து கண்டன்சன் வாட்டர் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. எப்படி கண்டன்சன் வாட்டர் எந்த இடத்துல போடணும்னு தெரியாது. இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸ்டீம் இன்லெட்டு, இப்போ ஸ்டீம் சப்ளை பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பாய்லர்லேருந்து இன்லெட் வருது. இப்போ பார்க்கும்போது சப்ளை வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாய்லர்லேருந்து இன்லெட்லேருந்து எடுக்கிறீங்க. இப்போ உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன கண்டன்சன் வாட்டர் லைன் போட்டிருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 mm வால்வ் போட்டிருப்பாங்க கன்மெட்டலில். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக வந்து இங்கே ஒரு வால்வு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹெட்ருன்னு வச்சுக்கலாம். மினி ஹெட்ரு ஒன்று வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு டஸ்ட்டு வந்து ஃபில்டராகி நிற்கிறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெய்னர் போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டெய்னர் உங்களுக்கு ஏற்கனவே உங்கள் போன வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டெய்னர் வந்தீங்கன்னா எஸ்எஸ்சில் போட்டிருப்பாங்க. அதாவது உள்ள கன்மெட்டலாக வெளியே உள்ள எஸ்எஸ் மெஸ்ஸு இங்கே போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து போல்ட் நட் வந்து கழட்டி நீங்கள் மந்த்லி ஒன் டைமோ இல்லை வீக்லி ஒன் டைமோ இதை க்ளீன் பண்ணி போடணும். இல்லைன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வால்வு, செக் வால்வு, பிஆர் வெளியில் ப்ரெஷர் கேஜ் இதுலாம் வந்து டஸ்ட் ஃபார்மேஷன் ஆகி உங்களுக்கு ஸ்கேல் ஃபார்மேஷன் ஆகி ப்ராப்ளம் ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து ஸ்டெய்னர் வாங்கி போட்டுக்குங்க. அதுக்கடுத்து இந்த ஸ்டெய்னரை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் கேஜ் வச்சுருப்பாங்க. லைனில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, பாய்லரில் வந்து 8 kg இருக்குதுன்னு லைனில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அதை வந்து ப்ராசஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஸ்டீம் லைனில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் வால்வ் போட்டிருப்பாங்க. செக் வால்வுனா ஸ்டாப் வால்வுன்னு சொல்லுவாங்க. ஸ்டாப் வால்வு, அதுக்கடுத்து வந்து ஹெட்ருக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வால்வ் ஐட்டம் மாதிரி போட்டிருப்பாங்க. அது தேவைப்படாது உங்களுக்கு. இது எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹெட்டரெலாம் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல இங்கே ஒரு ஹெட்டர் இருக்குன்னா இந்த ஹெட்டருக்கு கீழேயும் ட்ராப் லைன் போட்டிருப்பாங்க. இப்போ இங்கே ஃப்ளோ இன்லெட்டு அவுட்லெட் ஏன் போட்டிருக்காங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 லைனில் எடுத்துக்குவாங்க. ஒன்று வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் டேங்க்கும் எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ்க்கும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. கீழே வந்து இங்கே கீழே வந்து இன்னொன்று கனெக்ஷன் லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. அடிஷ்னலாக இங்கே வந்து வாட்டரில் நிற்கிற ஸ்டோரேஜை வந்து வெளியே எடுக்கிறதுக்காக வேண்டி. இந்த இடத்துல வந்து ஏன் முன்னாடி ஒரு கண்டன்சன் வாட்டர் போட்டிருக்காங்க, இங்கேருந்து சப்ளைக்கு முன்னாடியே கொஞ்சம் வாட்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அங்கேயும் கொஞ்சம் எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ப்ராசஸில் ஈஸியாக இருக்கும். அதுக்காக வேண்டி வந்து இங்கேயும் உங்களுக்கு வாட்டரை வந்து ட்ரைன் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஹெட்டரில் ஒன்று எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற இடத்துலையும் உங்கள் ஒரு அங்கே கண்டன்சன் வாட்டர் அங்கே ஒன்று போடுறது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமும் நீங்கள் ஸ்டெய்னர் போடுறதுனால உங்களுக்கு கண்டன்சன் வாட்டர் லைன் போடுறதுனால உங்களுக்கு வந்து நிறைய யூசேஜ் இருக்குது. இதனால தான் வந்து உங்களுக்கு வந்து அதாவது ப்ராசஸ் தேவையான பிஆர்வி லைன்லேயோ வந்து ப்ரெஷர் கேஜ்லேயோ பிரச்சனை வராமல் இருக்கணும்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்து இங்கே ஒரு ஸ்டெய்னர் வந்து போட்டுக்கணும். அது இல்லாமல் வந்து அவுட்லெட்டில் ப்ராசஸ் ஏரியாவுக்கு முன்னாடியும் ஒரு ஸ்டெய்னர் போட்டுக்கிறது நல்லது. அந்த ஸ்டெய்னர் வந்து உங்களுக்கு எவ்வளோ 2 இன்ச்சு பைப்பு, 4 இன்ச்சு பைப்போ, ஐபிஆர் பைப்புக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுதோ அந்த மாதிரி ஸ்டெய்னர் வாங்கி போட்டுக்குங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கோம்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் ஒவ்வொரு இடத்துல வந்து ஸ்ட்ரீம் லைன் வந்து வேரியேஷன் நிறையா தான் இருக்கும். உங்கள் ப்ராசஸ் தேவையான இடத்துல உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்டீம் பைப் வந்து அதாவது ப்ராசஸ் தேவையான ஸ்டீம் லைன் வந்து என்ன ஐபிஆர் பைப் போட்டிருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெய்னர் வாங்கணும். அப்புறம் பிஆர்வி வாங்குறவங்க பிஆர்வி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்கிற ஹெட்டர் லைன்லாம் எவ்வளோ வந்து பைப் லைன் வச்சுருக்கணும், எவ்வளோ மெயின் வால்வ் ஸ்டீம் வால்வ் வந்து எவ்வளோ போட்டிருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவுட்லெட்டில் எவ்வளோ பைப் லைன் எவ்வளோ திக்னஸ் 4 mm போட்டு வச்சுக்கிறீங்களா, இல்லை வந்து எத்தனை இன்ச்சு 4 இன்ச்சு பைப் லைன் போட்டிருக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மெயின் வால்வ் போடணும். அதாவது 4 இன்ச்சு பைப் லைன் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து 100 mm வால்வ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஸ்டீம் ஸ்டாப் பண்ணி நிறுத்துறதுக்கும் பிடிக்கிறதுக்கு, அதே மாதிரி லீக்கேஜ் வராமல் இருக்கிறதுக்கு 4 இன்ச் லைன்னா 100 mm போட்டுக்குங்க. அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா 50 mm இந்த மாதிரி மாற்றிக்குங்க. இந்த மாதிரி மாற்றி போடும்போது உங்களுக்கு தான் ஸ்டீம் லைனில் உங்களுக்கு ப்ராசஸில் ஸ்டீம் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும்.